இன்னைக்கு யோகாவை நல்லா கத்துக்கிட்டியாமா? ஆமா சுவாமிஜி, நல்லா கத்துக்கிட்டேன். தொடர்ந்து நீ இப்படியே செய். சீக்கிரமா முழுசா கத்துப்ப. சரிங்க சுவாமிஜி, கண்டிப்பா. ம். ராணி, ராணி. ஷோ, மறந்தே போச்சுல்ல. அவங்க இருக்கிற மாதிரியே தோணுது. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காளோ? ராணி, 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 எங்க இருக்க நீ? கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வா. ஷோ, ச்சே, எனக்கு என்ன ஆச்சு? ஷோ, ச்சே. ராணி இல்லாம இந்த வீட்டுல தனியா இருக்கிறது நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டீ போட்டு கொடுக்கறது கூட இங்க யாரும் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவ நினைப்பாவே இருக்க. அவளை ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. இன்னும் ஒரு மாசத்துக்கு மேல எப்படித்தான் நான் தனியா சமாளிக்க போறேனோ தெரியல. என்ன பண்றது? வேற வழி இல்லை, சமாளிச்சுதான் ஆகணும். ச்சே, ராணி இல்லாம ஒவ்வொரு நாளையும் கடத்துறது கஷ்டமா இருக்கு. தலை வலிக்குது, டீ போடணும்னா கூட நானே போட வேண்டியதா இருக்கு. அவளை அனுப்பி வச்சது தப்பா போச்சே. அவளோட அருமை அவ இல்லாதப்பதான் நமக்கு தெரியுது. பேசாம கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஏதாவது சமாளிக்க வேண்டியதுதான். ஏமா ராணி? ராணி, இங்க வரியாமா கொஞ்சம்? அதோ வரேன் சுவாமிஜி. சொல்லுங்க சுவாமிஜி. என்னம்மா செஞ்சிட்டு இருக்க? உள்ள ஏதாவது வேலை இருக்கா? ஆமா சுவாமிஜி, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. இங்க கொஞ்சம் உட்காரு. ம். இங்க நீ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல? ம். இன்னும் ஒரு வாரத்துல நான் சொன்ன 48 நாள் முடிய போகுது. நீ யோகாவை நல்லபடியா முழுசா கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா சுவாமிஜி, உங்களோட ஆசீர்வாதத்தால சீக்கிரமா நல்லா யோகா கத்துக்கிட்டேன். இதுக்கு நான் உங்களுக்கு தான் மனப்பூர்வமா நன்றி சொல்லணும் சுவாமிஜி. சரிம்மா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். என்ன சுவாமிஜி அது? என்கிட்ட யோகா கத்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்தவங்கல்ல நீ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இது வரைக்கும் இங்க வந்தவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. சுவாமிஜி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. ஆமா, உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஏதேதோ பண்ணுது. நீ மட்டும் என் கூட இருந்தானா என்னை விட கொடுத்து வச்சவங்க வேற யாரும் இருக்க முடியாது. ஐயோ சுவாமிஜி, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்க, மறந்துட்டீங்களா? உங்களால எப்படி சுவாமிஜி என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேச முடியுது? நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசுனீங்கன்னு எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு மரியாதையா இருக்குமா? அது எல்லாத்தையும் விடு. நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். இந்த ஆசிரமத்துக்கு கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு. அது எல்லாமே என்னோட பொறுப்புல தான் இருக்கு. நீ மட்டும் என் கூட இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டனா அது எல்லாத்தையும் நீ அனுபவிக்க முடியும். இனிமேல் இது உன் ஆசிரமம், சரியா? ஒரே நாள்ல நீ கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி ஆயிடுவ. அதுக்கில்ல சாமி, நீங்க திடீர்னு இப்படி கேட்டீங்க. எனக்கு என் புருஷனை பத்தி நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. உன் புருஷனை பத்தி நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், ஓகேவா? உனக்காக நான் எதையும் செய்வேன். நீ என் கூட இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் போதும், சரியா? நீ மட்டும் இந்த ஆசிரமத்துல இருக்க ஒத்துக்கிட்டா நான் உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். சுவாமிஜி சொல்றத கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. என் புருஷன் என்னடான்னா ஒரு சின்ன கம்பெனில வேலை செஞ்சு கொஞ்சமா சம்பாதிக்கிறாரு. அவர் கொடுக்கற காசை வச்சு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தணும். அவர் கூட இருந்தா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதுவே சுவாமிஜி கூட இருந்தா இந்த ஆசிரமத்தோட மொத்த சொத்தும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். இது மட்டும் நடந்தா வாழ்க்கையே ஒரு நிமிஷத்துல ஸ்வர்க்கமா மாறிடும். சரி சொல்லு, உன் முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சுவாமிஜி, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சுவாமிஜி. உங்க ஆசை எதுவா இருந்தாலும் அதை நான் உங்களுக்காக நிறைவேற்றுவேன் சுவாமிஜி. சொல்லு மகனே. சுவாமிஜி, என் வைஃப் ராணிய யோகா கத்துக்கிறதுக்காக கொஞ்ச நாள் முன்னாடி இங்க விட்டுட்டு போயிருந்தேன். நீங்க சொன்ன 48 நாள் முடிஞ்சிருச்சு. அதான் என் வைஃபை திரும்ப வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தேன் சுவாமிஜி.
அப்படியா? ம், சந்தோஷம். இரு, உன் மனைவிய கூப்பிடுறேன். ம். ராணி, சுவாமிஜி. கொஞ்சம் இங்க வரியா? வரேன் சுவாமிஜி. சீக்கிரம் வாமா. சுவாமிஜி. உட்காரு. ம். உன்னோட கணவர் வந்திருக்காரு. ம். ராணி, யோகாவை நீ ஆசைப்பட்ட மாதிரியே கத்துக்கிட்டல. 48 நாள் முடிஞ்சிருச்சுல்ல. இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? ஆ, நான் உங்க கூட வரலங்க. என்ன என்ன இப்படி சொல்ற? 48 நாள் தான் முடிஞ்சு போச்சுல்ல. இன்னும் உனக்கு யோகா கிளாஸ் முடியலையா? ம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனா நான் வீட்டுக்கு வரல. என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? நீ நம்ம வீட்டுக்கு வரமாட்டியா? என்னாச்சு உனக்கு? பாருப்பா, ஆ? உன் மனைவிக்கு உன் வீட்ல இருக்கிறத விட இந்த ஆசிரமத்துல இருக்கதான் பிடிச்சிருக்கு. ஆ? நான் சொன்னது சரிதானே? ம். ஆமா சுவாமிஜி. என்னாச்சு ராணி உனக்கு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற நீ? ம். 48 நாளும் இங்க தங்க வச்சா போதும்னு சுவாமிஜி அன்னைக்கு சொன்னார்ல. அதனால தானே உன்னை இங்க தங்க வச்சுட்டு நான் தனியா வீட்ல இருந்தேன். இந்த 48 நாள் எப்ப முடியும் நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆசையா உன்னை கூட்டு போல நீங்க வந்தா நீ என்னமோ வரலன்னு சொல்ற. இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு? ஏன் வரமாட்டேங்கிற? எனக்கு நம்ம வீட்டுக்கு வர விருப்பம் இல்லைங்க. நான் இந்த ஆசிரமத்திலேயே இருந்துடுறேன். சுவாமிஜி கூடயே இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆ? நீங்க கிளம்புங்க. ஏண்டி என்னாச்சுடி உனக்கு? சுவாமிஜி, என்ன சுவாமிஜி இதெல்லாம்? சுவாமி, அவளுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி புத்தி சொல்லி என் கூட அனுப்பி வைங்க சுவாமிஜி. இதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாதுப்பா. அவங்க முடிவுல நான் தலையிட முடியாதுல்ல. இவ்வளவு நாளா உனக்கு மனைவியா இருந்து உனக்கு சேவை செஞ்சால. ஆனா இனிமேல் இந்த ஆசிரமத்துல இருந்து எனக்கு சேவை செய்யலான்னு நினைக்கிறா. இது அவளோட முடிவுதான். இதுல நான் தலையிட முடியாது. நீ இவள மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை சுபிச்சமா இருக்கும். ஆமாங்க. நீங்க போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிங்க. எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு வைங்க. நான் சைன் போட்டு கொடுக்கறேன். சரிங்களா? கொஞ்சம் என் நிலைமை யோசிச்சு பாரு ராணி. 48 நாள்ல நீ இப்படி ஆளே தலைகீழ மாறி போயிட்டியே ராணி. 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு வீட்டுக்காரரை கிடைக்கணும்னு சொன்னியே ராணி. இப்ப என்னடா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொல்ற? அந்த அளவுக்கு உனக்கு என் மேல வெறுப்பு வர அளவுக்கு நான் என்ன பண்ண ராணி? நான் ஏதாவது தப்பா நடந்தா மன்னிச்சுக்க ராணி. நம்ம வாழ்ந்தது ஒரு தடவை யோசிச்சு பாரு ராணி. இல்லைங்க, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போங்க. என்னால வர முடியாது. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யோ சாமி, ம்? உன் மேல நம்பிக்கை வச்சுதானே என் பொண்டாட்டிய 48 நாள் இந்த ஆசிரமத்துல தங்க வச்சேன். ஆனா என்னென்னமோ பேசி என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. என்னோட சாபம் உன்னை சும்மா விடாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன சுவாமிஜி இது? ம். அவர் சாபம் விட்டுட்டு போறாரு. இப்ப என்ன பண்றது? சாபமாவது வெங்காயமாவது நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. நம்மள பிரிக்கவே முடியாது. இனிமேல் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். ஓகே சுவாமிஜி.